எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிகே. என்னடா புதுசாக மோட்டிவேஷன் வீடியோன்னு பார்க்குறீங்களா? நம்ம சேனல் 1K சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணதுனால இந்த மோட்டிவேஷன் வீடியோ. என்னப்பா 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் என்ன மாதிரி யூடியூபர்ஸுக்கு தான் அதனுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். இன்னமும் 2 வருஷமாக சேனல் நடத்திட்டு வந்தோம். 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணாத நிறைய சேனல்ஸ் இருக்குது. அந்த மாதிரியான யூடியூப் சேனல்ஸ்க்கும் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி யூடியூப் சேனல்ஸ் வச்சுருக்கிறவங்க, இல்லை நான் நிறைய எஃபோர்ட் போட்டுட்டேன், நான் நிறைய முயற்சி பண்ணிட்டேன், நான் ஏதோ பண்ணி பார்த்துட்டேன், ஆனாலும் என்னுடைய சேனல் இன்னும் வளரவே இல்லை அப்படின்னு புலம்பிட்டே இருக்கிற நிறைய யூடியூப் சேனல்ஸ் இப்போவும் இருக்காங்க. நீங்கள் செய்கிறத சரியாக செஞ்சால் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. உங்கள் சேனல் க்ரோத் ஆகிறத யாராலையும் தடுக்கவும் முடியாது. நிறைய பேர் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் அது ரொம்ப பெரிய தப்பு. உங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் யூடியூபுக்கு வாங்க. உங்களுடைய திறமையை காட்டுங்க. உங்களுடைய திறமையை எல்லாரும் வியக்கும்படி செய்யுங்க. அது உங்களை காப்பாற்றும். அது மட்டுமே உங்களை காப்பாற்றும். நிறைய யூடியூபர்ஸ் இன்றைக்கே சேனல் ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கே வளர்ந்துடணும் அப்படின்னு நினச்சா அது முடியவே முடியாதுங்க. இன்றைக்கி ஒரு விதையை நம்ம புதைச்சிட்டு அது நாளைக்கே மரமாகி அதிலிருந்து நிறைய பழங்கள் நம்ம கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா அது ரொம்ப பெரிய முட்டாள்தனம். அந்த விதையை தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பராமரித்து அது செடியாகி அதுக்கப்புறம் அதை மரமாக்கி அதுக்கப்புறம் அது பூ பூத்து காய் விட்டு பழமாகின பிறகு தான் நமக்கு அந்த பழங்கள் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த மரத்தையும் அது தர்ற பழங்களையும் யாரும் உங்ககிட்ட இருந்து பிடுங்கிக்கவும் முடியாது. அந்த வளர்ந்த மரத்தை யாரும் மறுபடியும் விதையை மாற்றவும் முடியாது. நிறைய பேர் கேட்குறது, என்கிட்ட கேமரா இல்லை, நான் எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், உங்ககிட்ட ஒரு நல்ல மொபைல் இருந்தாலே போதும், நீங்கள் ஒரு பெரிய யூடியூபர் ஆகலாம். மொபைல் இருந்தும் கேமரா எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எனக்கு கேமரா ஷார்ட்ஸ்லாம் வைக்க தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நிறைய பேர் இப்போவும் இருக்காங்க. முதல்ல மொபைலை வச்சு உங்கள் நண்பர்களை ஒரு ஃபோட்டோ எடுங்க. இல்லைனா செடி கொடிகளில் இருக்கிற பூச்சிகளை வீடியோ எடுக்கிறது மூலமாகவும் உங்களுடைய கேமரா திறனை, அதாவது உங்களுடைய கேமரா திறமையை உங்களால் வளர்த்துக்க முடியும். உங்களுடைய இந்த முயற்சியை பார்த்து உங்கள் சொந்தக்காரங்க சிரிக்கலாம், உங்கள் நண்பர்கள் சிரிக்கலாம், ஏன் உங்கள் கூட பிறந்தவங்க கூட சிரிக்கலாம். ஆனால் நீங்கள் நம்பணும். நீங்கள் உங்களை நம்பாத வரைக்கும் உங்களால் எதையுமே ஜெயிக்க முடியாது. உங்கள் கூடவே இருக்கிற நண்பர்கள் அவங்க வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்கலாம், உங்கள் சொந்தக்காரங்க நிறைய சம்பாதிக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இன்னொருத்தவங்க கிட்ட கை கட்டி வேலை செய்கிறதுக்கும் தன்னம்பிக்கையோட ஒரு பெரிய சரித்திரம் படைக்க முயற்சி பண்ணும் உங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு நாள் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு பெரிய சரித்திரம் படைச்சி சாதனை படைச்சிங்கன்னா நீங்கள் தான் எல்லாருக்கும் ராஜாங்கிறத மறந்துடாதீங்க. இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் செய்யணும், பெருசாக செய்யணும், பெருசாக ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அதை செய்கிறவங்க கொஞ்சம் பேர் மட்டும்தான். இங்கே பெரிய கனவோடவும் ஆசையோடவும் ஒரு 1000 பேர் இருப்பாங்க. ஆனால் அதில் ஒருத்தன் மட்டும் ஜெயிப்பான். அவன் எப்படி ஜெயித்தான்? ஏன்னா அவன் ஃபோக்கஸ்டாக இருக்கான். அவனுடைய கவனம் சிதறாமல் இருக்குது. அவன் போகிற பாதையை விட்டு அவன் வேறு எந்த பாதையிலும் போகலை. அவன் கண்ணுக்கு தெரிகிறது அவனோட கோல் மட்டும்தான், அவனுடைய டார்கெட் மட்டும்தான். அதனால தான் அவன் ஜெயித்தான். இந்த உலகத்தில் உங்களுடைய சிந்தனை எங்கே வேணாலும் அலைய பாயலாம். நீங்கள் சாப்பிடும் போதோ, விளையாடும் போதோ, தூங்கும் போதோ, படிக்கும் போதோ, இப்படி எந்த ஒரு காரியம் செய்யும் போதும் உங்களுடைய சிந்தனை சிதறிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் எவன் ஒருத்தன் அவனுடைய சிந்தனை சிதறாமல் அவனுடைய கோலை நோக்கி, அவனுடைய டார்கெட்டை நோக்கி எவன் ஒருத்தன் அவனுடைய சிந்தனையே கூர்மையாக்கி பயன்படுத்துகிறானோ அவனால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நான் உழைக்கிறேன், நான் 24 மணி நேரமும் உழைக்கிறேன், இப்படி ஒழிச்சும் எனக்கு கரெக்டான ரிசல்ட் மட்டும் வரலை அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நீ மட்டும்தான் காரணம். உன்னோட மைண்டை மாற்று. கடிவாளம் கட்டின குதிரைக்கு அதோட பாதம் மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி உன்னுடைய டார்கெட்டை நோக்கி உன்னுடைய மைண்டை வை. உன் கவனம் சிதற விடாமல் உன்னோட டார்கெட்டை நோக்கி ஓடிக்கிட்டே இரு. ஒரு நாள் வெற்றி உன் கையில் இருக்கும். நான் எந்த வேலை செஞ்சாலும், எந்த செயல் செஞ்சாலும் என்னால் அடுத்த லெவலுக்கு அதை எடுத்துகிட்டு போக முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான் காரணம். ஏன்னா உங்களுடைய கவனம், உங்களுடைய சிந்தனை நேர்மையாகவும் கூர்மையாகவும் இல்லைன்னு அர்த்தம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க, ஆனால் நாம் மட்டும்தான் இப்படி இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். எல்லாரும் அவங்களுடைய வலியை வெளியே சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க, போஸ்டர் அடித்து ஒட்டிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய பிரச்சனையை எப்படி தீர்க்கணுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கும். அதுக்கான முயற்சியை மட்டும்தான் அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. தனிமையில் இருங்க, ரொம்ப நேரம் தனிமையில் இருங்க. ஏன்னா
தனிமை மட்டும்தான் உங்களுக்கு நிறைய சொல்லித்தரும். தனிமை மட்டும்தான் உங்களுக்கே அடையாளம் காட்டும். இங்கே தனிமையை போல சிறந்தது வேறு எதுவுமே இல்லை. நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறதெல்லாம் ஒன்று தான். பாதையை தேடாதீங்க, பாதையை உருவாக்குங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கை ஒரே ஒரு முறை மட்டும்தான். இந்த ஒரு முறை வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது சாதனை பண்ண போகிறீங்களா, இல்லை நான் 10ஓட 11ஆகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ண போகிறீங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சாதிச்சிருவேன் அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் கேட்கவே கேட்காது. சாதிச்சு காமிச்சாதான் கேட்கும், சாதிச்சவன் சொன்னாதான் கேட்கும். இங்கே சாதிச்சவன் மட்டும்தான் நிற்பான். நான் மறுபடியும் சொல்கிறேன், பாதையை தேடாதீங்க, பாதையை உருவாக்குங்க.